சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நான் உங்கள் சிவராமச்சந்திரன். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, திருநீரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ திருநீர் பார்த்திங்கனாக்கா, பெரும்பாலும் திருநீர் சுத்தமான திருநீர் பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. 90-95% கூட சுத்தமான திருநீர் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னாக்கா திருநீரினுடைய ரேட்டு சுத்தமான திருநீர் வாங்க போனீங்கன்னாக்கா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு என்னுடைய வேலைகள் அதிகமாக இருக்குது சுத்தமான திருநீர் எடுக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரேட்டு கம்மியாக ஒரு 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபான்னு அந்த ரேட்டில் திருநீர் கொடுக்குறாங்க 1 கிலோ. அது சுத்தமான திருநீர் கிடையாதுங்க. அந்த திருநீரை நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகுனாக்கா, நம்ம நெத்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா கருப்பாகிடும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி வரும். ஏன்னா கெமிக்கல்லாம் நிறையா அவங்க அதில் பயன்படுத்துகிறாங்க. அதேமாரி அது என்ன எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேப்பரை எரித்து பேப்பர் வேஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூளையிலேருந்து எரிஞ்ச சாம்பல் எடுக்கிறாங்க. அப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்ககிட்டேருந்து அந்த சாம்பல்லாம் எடுத்து அதெல்லாம் திருநீருன்னு சொல்லிட்டு அதை மிஷினில் போட்டு ஃபுல்லாக மாவு மாரி அரைச்சி அது கூட கொஞ்சம் ஜவ்வாது வாசனை கொஞ்சம் கலந்துட்டாங்கனாக்கா அது திருநீர் மாரி ஆகிடுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், திருநீரை நம்ம மோந்து பார்க்குறோம். மோந்து பார்த்துட்டு அது வாசனையாக இருக்குதுனாக்கா நல்ல திருநீர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த திருநீரை வாங்கிடுறோம். ஆனால் அது திருநீரே கிடையாதுங்க. நம்ம அதை வைக்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. சும்மா அடையாளம் தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளும் திருநீர் வச்சிடணும், அடையாளம் காட்டிக்கலாம். ஆனால் சுத்தமான திருநீரை நம்ம வைக்கவே இல்லைன்றது தான் அர்த்தம். அதனால் சுத்தமான திருநீரை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான திருநீராக வாங்கி எல்லோரும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அது ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தான், இருந்தாலும் நம்ம ஒரு சுத்தமான பொருளாக தான் பயன்படுத்தணும். ரேட்டு கம்மியாக இருக்குதுன்றதுக்காக ஒரு டூப்ளிகேட்டை வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு தவறான உதாரணமாக ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சுத்தமான திருநீர் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமான திருநீர் எப்படி தயார் பண்ணுறது என்பதை பற்றி வீடியோலாம் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறமும் வீடியோ போடுவோம். எப்படி திருநீரை நாட்டு பசு மாட்டிலேருந்து சாணம் எடுத்து அதை நம்ம திருநீராக தயார் பண்ணி எப்படி எடுக்கிறோன்றதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். நீங்கள் சிவராமச்சந்திரன்ற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், திருநீரை பற்றி நம்ம நிறையா போட்டுருக்கோங்க. நன்றி.